என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் முருங்கைக்காய் வச்சு ஒரு பிரியாணி செய்யலான்னு இருக்கிறேங்க. முருங்கைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முத்தின முருங்கைக்காவாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் பிஞ்சு முருங்கைக்காய் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நடுத்தரமான முருங்கைக்காய் எடுத்துக்கணும்னு, கொஞ்சம் சதப்பற்றுள்ள முருங்கைக்காவாக எடுத்துக்கணுங்க. இது நான் எங்கள் தோட்டத்தில் இருந்த மரத்தில் பறித்தேன். நீங்கள் வாங்கினாலும் இந்த மாதிரி காய் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறேங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு காய் வந்து இந்த சைஸ் இவ்வளோ நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், அதாவது காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட சேர்த்திக்கலாம். இதுக்கு நம்ம இந்த முருங்கைக்காய்க்கு போடுற காரம் மட்டும்தான், திரும்ப நம்ம தாளிக்கிறப்போலாம் காரம் போட மாட்டோம். அதுக்கு அடுத்தது 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, இந்த காய்க்கு தகுந்த உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு நான் இந்த ஒரு 100 கிராம் கப்பு, இந்த ஒரு கப்பு தயிரும் போடுறேங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு அரை லெமன் எடுத்துருக்குறேங்க. இந்த லெமன் வந்து நம்ம அரை லெமன் இதுக்கு தேவைப்படாது. இதில் ஒரு கால்வாசி நம்ம போட்டுக்கலாம். ஒரு 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 கொஞ்சமாக ஒரு 5-6 ட்ராப் மட்டும் ஒரு லெமன் போட்டுக்கலாங்க. எல்லாம் ஃபுல்லாக புளிய தேவையில்லை. நம்ம அதை புளிஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து பெசரி வைக்க போகிறோம். இப்போ இந்த மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், தயிர் இது எல்லாம் கோட்டிங் ஆகிற மாதிரி, இந்த காயில் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டுங்க. கலந்துட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருணுங்க. கலந்துட்டு காட்டுறேங்க. இது இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த முருங்கைக்காய் பிரியாணிக்கு நம்ம வந்து புதுசாக ஒரு லெமன் கிராஸ் வந்து நம்ம இந்த லெமன் கிராஸோட இலையை வந்து இன்னைக்கு சேர்த்து தான் செய்ய போகிறோங்க. இதிலிருந்து நம்ம ஒரு 2-3 இலை பறிச்சுக்கலாங்க. அதாவது இந்த 2 இலை பறிச்சுங்க லெமன் கிராஸு. இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ முருங்கைக்காய் நல்லா தயிரில் அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இது நான் 1 டம்ளர் அரிசி, பாசுமதி அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. தண்ணியை அரிசியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேங்க. அப்புறம் தக்காளி 1 எடுத்துருக்கிறேன். இது வந்து லெமன் கிராஸோட இலை வச்சுருக்கிறேன். ஒரு 2 இலை வச்சுருக்கிறேன். ஒரு பெருவெங்காயம் வச்சுருக்கிறேன். கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் தான் வச்சுருக்கேங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த முருங்கைக்காவில் வந்து வரமிளகாத்தூள் போட்டு பெசரி வச்சுருக்கிறோம். அதுவே காரமாக இருக்கும். நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா இந்த பச்சை மிளகாய் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி இலை, புதினா இலை ஒரு கைப்பிடி வச்சுருக்கிறேன். இங்கே வந்து மசாலா சாமான்கள் எல்லாம் ஜீரகம், மிளகு, சோம்பு, அப்புறம் கிராம்பு, பட்டை, இந்த மாதிரி பிரிஞ்சி இலை, மசாலா சாமான்கள் எல்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா தாளிக்கலாங்களா? இப்போ நான் குக்கரில் வந்து நெய் பாதி, கடலெண்ணெய் பாதியாக ஊற்ற போகிறேங்க. 2 கலந்து நான் ஊற்ற போகிறேன். அப்போ கடலெண்ணெய் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆகிற மாதிரி ஊற்றிக்கிறேங்க. அதேமாரி நெய் ஒரு 1.5 ஸ்பூன் ஆகிற மாதிரி போட்டுக்கிறேன். இது 2 சூடு ஏறிட்டுங்க. நெய்யும் எண்ணெயும் காஞ்சிருச்சுங்க. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுதுங்க. இந்த மசாலா சாமானம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது போட்டுக்கலாம். நம்ம அடுத்து இந்த ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை, இந்த லெமன் கிராஸ்,
ஆனியன் இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாங்க. லெமன் கிராஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. டீலையும் டீ தூளுக்கு பதிலாக டீ தூள் போடும்போதே இந்த லெமன் கிராஸும் போட்டுக்கலாம். அதாவது லெமன் கிராஸ் வீட்டில் வச்சுருந்தோம்னா கொசு தொல்லை வராதுங்க. நீங்கள் இந்த கார்டன்லாம் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வருதுங்க. இந்த வெங்காய தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. அப்போ தான் டக்குன்னு வதங்கும். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த முருங்கைக்காவை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. முருங்கைக்காய் ஒரு 10% வதங்கினா போதுங்க. ஏன்னா இங்கேயே நல்லா வதங்கிடுச்சுன்னா முருங்கைக்காய் வந்து உடஞ்சிரும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. இது கொதிச்சோடனே அரிசியை போட்டுடலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டு குக்கர் வச்சு மூடி வச்சிடலாங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு குக்கர் வச்சு மூடி ஒரு 3 விசில் விட்டா சரியா இருக்குங்க. மூணு விசில் வந்துருச்சுங்க. நம்ம நிறுத்திடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். குக்கரை எடுத்து பார்க்கலாங்களா? ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே சாதம் உடையாமல் அப்படியே நீட்டாக வந்துருச்சு. அடி பிடிக்கல, எதுவும் பண்ணல பாருங்கள், நீட்டாக இருக்குது. அதேமாரி முருங்கைக்காவும் உடையாமல் இருக்கணும். முருங்கைக்காய் வந்து உடையக்கூடாது. முருங்கைக்காவும் உடையாமல் வரணுங்க. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. முருங்கைக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே வந்து நம்ம மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் செய்கிறோம், காளான் பிரியாணி செய்கிறோம். இதையும் ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காயை வச்சு பிரியாணி மணக்க சூப்பராக செஞ்சாச்சுங்க. அந்த லெமன் கிராஸ் புல்லு போட்டோம் இல்லைங்களா, லெமன் கிராஸ் போட்டோம். அதை நம்ம வந்து செஞ்சதுக்கு புதினா கொத்தமல்லி அதை விடவே நம்ம லெமன் கிராஸ் போட்டு செஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்கள் வந்து முருங்கைக்காயை வந்து தயிரில் வந்து ஊற வைக்கும்போது ரொம்ப புளிச்ச தயிராக போட்டுறாதீங்க. ஓரளவுக்கு புளிச்சிருந்தா போதும். நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டுங்க. நீங்கள் பார்த்துட்டு விட்டுறாதீங்க. நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.